ஆவணி மாதம் தொடங்கியாச்சு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் காத்திருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கீங்களா? குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் 5 ராசிகளுக்கு சுப பலன்கள், முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள், எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஏற்பட இருக்குது. இந்த அதிர்ஷ்டமான 5 ராசிகள் எவை, அவர்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். உங்கள் ராசியும் இதில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கடைசி வரை பாருங்கள். பொதுவாக சூரிய பகவான் நம்மளோட லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு 3, 6, 10, 11 இந்த மாதிரியான வீடுகளில் சுப பலன்களை தருவார். அப்படிங்கிற வகையில் முதலாவதாக மிதுன ராசிக்கு தைரியஸ்தானத்தில் சூரியனோட சஞ்சாரம் இருக்கிறதுனால கடினமான வேலை சூழ்நிலை உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்திருக்கும். தற்போது கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு வேலையிலையும் சூழ்நிலையையும் நீங்கள் தைரியமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். உங்களோட தலைமைத்துவ பண்பு வேலை செய்கிற இடத்துல சிறப்பான பாராட்டை பெறக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை முடிந்தளவு ஊக்கத்தோட ரொம்ப நேர்மையாக நல்ல விதமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களோட எப்போவுமே மிதுன ராசிக்காரர்கள் நல்ல பேச்சுத்திறன் மிக்கவர்கள். இவங்களோட பேச்சு திறன் தற்போது அதிகரிக்கும். வேலை அல்லது தொழில் தொடர்பான அணுகுமுறையில் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு அப்ரோச் உங்கள்கிட்ட மாறும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக படிப்பில் ஈடுபட்டு உங்களுக்கு வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும். தினமுமே நீங்கள் சூரிய பகவானை வழிபடும்போது அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம்லாம் இருப்போம். அந்த மாதிரி விரதங்கள் இருக்கும்போதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெல்லம் வாங்கி இனிப்பு வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்கும்போதும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தொழில் சம்பந்தமான வேலை சம்பந்தமான உங்களுக்கு சிறப்புகள் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 2வது எந்த ராசி அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் உங்களோட ராசி இருக்கிற, அதாவது உங்களோட சந்திரன் இருக்கிற வீட்டிலேயே சூரியன் வர்றாரு. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வீட்டிலையும் சமூகத்திலையும் உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களோட உடன் பிறந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் உதவி செய்கிறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. அதுபோக சில முக்கிய நபர்களோட உதவியாளர்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உதவியாளர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள். வரவு மற்றும் செலவுகளை மட்டும் சரியாக நீங்கள் பட்ஜெட் போட்டு நீங்கள் செயல்படுறது ரொம்ப அவசியம். ஏன்னா குரு பகவான் ஏற்கனவே 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு விரய செலவுகள் மட்டும் இல்லாமல் சுப விரயங்களாக வரும் அப்படின்னு இருக்குது. அதனால் நீங்கள் விரய செலவுகளை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் கணக்கு வழக்குகளை கரெக்டாக நீங்கள் பட்ஜெட் போட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவணி மாதத்தில் உங்களோட நிதி நிலைமை முன்னாடி இருக்கிறத காட்டிலும் ரொம்ப சிறப்பாக முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தொழிலில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு மேலும் இதை நல்லா அதிகப்படுத்தி இன்னும் சிறப்பாக்கணும் அப்படின்னா தினமுமே சூரிய வழிபாடு செய்கிறது, சூரிய நமஸ்காரம் செய்கிறது, சூரிய நமஸ்காரம் யோகா இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது உங்களுக்கு மேலும் மேலும் சூரியனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இருக்கும். அடுத்து 3வது துலாம் ராசி. சூரிய பகவானுக்கு துலாம் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறுறது உங்களோட இந்த ஆவணி மாதம் முழுக்கமே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் தொட்டது எல்லாமே லாபகரமாக முடியும். உங்களுடைய எண்ணங்களை தெளிவாக வைக்கிறதுனால உங்களுக்கு இலக்கை எதிர்பார்த்த விதத்தில் நீங்கள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். குடும்பத்திலையும் வேலை செய்கிற இடத்துலையும் பிறரோட கருத்துக்களை பொறுமையாக கேட்டு சரியான முடிவு எடுக்கிறது நல்லது. இப்போ எப்போவுமே துலாம் ராசி உங்களுக்கு பிறரோட கருத்துக்களை கேட்டு நீங்கள் எடை போட்டு தான் நீங்கள் நல்லது கெட்டது நீங்களே யோசித்து தான் நீங்கள் முடிவெடுப்பீங்க. அது இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும்.
தொழிலில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இது உங்கள் மீதான மரியாதையை அதிகரிக்க, உங்களோட குணம் வந்து உங்கள் மீதான மரியாதையை வந்து சமூகத்தில் இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் வரும். உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கான உறவு இன்னும் ஆழமாகவும் வலுவாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை வருது. தினமே காலையில் நீங்கள் சூரியனுக்கு இடது கையில் தண்ணி வச்சுட்டு வலது கையை வச்சுட்டு வலது கையில் தண்ணியை ஊற்றி சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்கிறது. இது வந்து சூரியனுக்கு நீரை வந்து சமர்ப்பிக்கிறதா வந்து ஒரு இது சொல்கிறது. இந்த மாதிரியாக நீரை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சூரியனை வழிபடணும் துலாம் ராசிக்காரர்கள். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சூரியன் ஆட்சியில் வர்றாரு. உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பான முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தும். தொழிலில் உங்களுக்கு சில தடங்கல்கள் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா தற்போது அது எல்லாமே வந்து நிவர்த்தியாகும். இது வந்து ராசி மற்றும் லக்னக்காரர்களும் சேர்த்து நீங்கள் இதில் பார்க்கணும். கண்டிப்பாக இதை நான் சொல்லிகிட்ருக்கிற எல்லாமே வந்து ராசிக்காரர்கள் மட்டும் இல்லை, அந்த லக்னம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த லக்னக்காரர்களும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் விருச்சிக லக்னம், சிம்ம லக்னம், மிதுன லக்னம், துலாம் லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்கிற பலன் வந்து கண்டிப்பாக பொருந்தும். ஒருவேளை உங்களுக்கு லக்னம் என்ன அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் பிறந்த நேரத்தை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லக்னம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை உங்கள் ஜாதகத்தில் எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஜாதகம் இருந்ததுன்னா அப்படின்னு போட்டிருக்கோம், அது எந்த கட்டமோ அதுதான் உங்களோட லக்னம், அதை வந்து பார்த்துக்கோங்க. மீண்டும் விருச்சிக ராசிக்கு வருவோம். விருச்சிக ராசியோட தொழில் தொடர்பான முன்னேற்றம் வரும். பரஸ்பரமான நம்பிக்கை கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோடையும் தொழில் செய்கிற கூட்டாளிகளோடையும் நல்ல நம்பிக்கையும் புரிதலும் வந்து அதிகமாகும். நீங்கள் முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னால் நல்லா கலந்து ஆலோசித்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட விசாரித்து கேட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தற்போது 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தான் வந்து இந்த எந்த ஒரு முடிவுகளையுமே வந்து நல்லா விசாரித்து யோசித்து தான் முடிவெடுக்கணும். மனத்தில் வந்து சஞ்சலம் வரும் அப்பப்போ, அதனால தான் அதை நான் சொன்னேன். மாணவர்கள் படிப்பு தொடர்பாக ரொம்பவே கவனம் செலுத்தி நீங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியான முன்னேற்றத்துக்கு அடைகிறதுக்கு நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தி நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் உங்களோட வாழ்க்கை துணையோடு இணைந்து நீங்கள் செயல்பட்டால் மட்டும் வெற்றி வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க அவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா, பசுவுக்கு வெல்லம் அல்லது கோதுமை ரொட்டி, கோதுமை சப்பாத்தி, தோசை எதுவாக இருந்தாலும் செய்யலாம். கோதுமையை உணவாக கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பரிகாரம். அடுத்து கும்பராசி 5வது. கும்பராசிக்கு சமசப்தமமாக 7ஆம் இடத்துல சூரியனோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, உங்களோட குடும்பத்தில் நல்ல உறவு மேம்படும். இது வரைக்கும் இருந்து வந்த வணக்கசப்புகள், அக்கா தங்கை அண்ணன் மனைவி, அது மட்டும் இல்லாமல் மனைவியோட குடும்பத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் ஏதாவது இருந்து வந்ததுன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். குடும்ப பணிகளை நீங்கள் பொறுப்போடு செய்து முடிப்பீங்க. பணியிடத்தில் உங்களோட படைப்பாற்றல் மற்றவர்கள் பாராட்டும் விதமாக அருமையாக இருக்கும். உங்களோட கையில் இருக்கிற பணத்தோட நிலைமையும் நிதி நிலைமையும் மேம்படும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும். நிபுணர்கள்ட்ட சரியான ஆலோசனை கேட்டு முதலீடுகள் செய்வது நல்லது. ஏதாவது கையில் இருக்கிற பணத்தை நல்ல ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் வரும். அதை வந்து நல்ல ஒரு பெரியவங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட அது சம்மந்தமான ஸ்பெஷலிஸ்ட் ஆலோசனை பேரில் தான் நீங்கள் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணணும். அதே போல் வரவு செலவு கணக்குகளை கண்டிப்பாக முறையாக நீங்கள் பராமரிக்கணும். அதாவது எதுக்காக இது அப்படின்னா, உங்களுக்கு 6ஆவது வீட்டில் இருக்கிற குரு பகவான் பணம் தொடர்பான அப்பப்போ சில தடைகளை உருவாக்குவார். தொழிலையும் சிறு சிறு முடக்கங்கள் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து போகும். இந்த மாதம் ஆனால் நல்லா இருக்குது. தொடர்ச்சியாக இந்த ஒரு வருஷத்துக்கு கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவானால் சில இதுவும், அதே போல் 2ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவானால் உங்களுக்கு பணத்தில் தடைகளும் வரும். அதனால் நீங்கள் வரவு செலவு கணக்குகளை பட்ஜெட் போட்டு நீங்கள் எல்லாம் நீங்கள் செலவு பண்ணி கொஞ்சம் சிக்கன முறைப்படி நீங்கள் வந்து குடும்ப செலவுகளை நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நல்லாயிருக்கும். தொழிலில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஏதாவது கான்ட்ராக்டு, இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒழுக்கமான நேர்மையான நடைமுறைகள், சுறுசுறுப்பான நடைமுறைகள், இது மட்டும்தான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கான
பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரர்களுக்கு வந்து சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாக இருந்தாவே உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஆகவே இதுதான் நண்பர்களே, இந்த ஆவணி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை சூரிய பகவான் மூலம் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமில்லாத பலன்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இந்த ராசிக்காரர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.